ஆவியானவரை குறித்ததான ஒரு வெளிப்பாடு நமக்கு நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு வேண்டும். ஏன்னா நிறைய வாட்டி நம்ம அநேக இடங்கள் நாம் தவறுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், இன்றைக்கி பாஸ்ட் என்னை பற்றி நிறைய காரியங்கள் பேசினாங்க, எங்கள் அப்பாவை பற்றி நிறைய காரியங்கள் பேசினாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் வாலிபத்தின் வாழ்க்கை வேற. இன்றைக்கெல்லாம் நீங்கள் நின்றுக்கவே முடியாது. என்னுடைய 23 வயது வரைக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. நான் ஒரு பாஸ்டருடைய குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன். எங்கள் அப்பா ஒரு பெரிய பரிசுத்தவான். என்னுடைய வீடு 15 படி மேலே ஏறினா வீடு, 15 படி கீழே இறங்கினா சர்ச்சு. சர்ச்சில் தான் பிறந்து வளர்ந்தது. என்னையும் சபையும் பிரித்தது 15 படிக்கட்டுகள். ஆனால் என்னையும் ஆண்டவரையும் பிரித்தது பல மைல்கள். நான் எங்கள் சபையில் உள்ள எல்லா ஆராதனைக்கு போனேன். காலையில் 5 மணி ஆராதனைக்கு போனேன், 7 மணி ஆராதனைக்கு போனேன், 9 மணி ஆராதனைக்கு போனேன், சாயங்காலம் நடந்த ஈவினிங் சர்வீஸுக்கு போனேன், தேர்ஸ்டே நடந்த பைபிள் ஸ்டடிக்கு போனேன், சனிக்கிழமை காலையில் நடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் போனேன், சனிக்கிழமை சாயங்காலம் நடந்த டேரிங் மீட்டிங் போனேன். நான் போகாத ஒரே ஒரு மீட்டிங் செவ்வாய்க்கிழமை நடந்த சிஸ்டர்ஸ் ப்ரேயர் மட்டும் தான் போல. எல்லாத்துக்கும் போயாச்சு. இத்தனைக்கும் போய் எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட உறவுமே கிடையாது. That's why I always say sometimes you can feel so close to church but you can be so far away from God. சபைக்கு ரொம்ப அருகில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு ரொம்ப தூரமாக இருக்க முடியும். இவங்களாம் யார் தெரியுமா? இயேசுக்கு ரொம்ப அருகில் இருந்தாங்க, பக்கத்திலே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, 12 சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அவங்க வாழ்க்கையில் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படாதபடினால அவங்க வாழ்க்கை it was not what it was supposed to be. அவங்க வாழ்க்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்றைக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர்கள் மேல் ஊற்றப்பட்டாரோ அன்றைக்கு தான் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் இருப்பேன். நான் சொல்கிறேன், இன்றைக்கு அறிவு நமக்கு போதாது. இயேசுவை பற்றி தான் அறிவு அல்ல. இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு இயேசுவை பற்றி நல்லா தெரியுங்க, அது பற்றாது. நம்மளை விட பயங்கர அறிவு அவங்களுக்கு இருந்துச்சு சீஷர்களுக்கு. ஆனால் என்றைக்கு பரிசுத்தாவின் ஊற்றப்பட்டாரோ அவங்க வாழ்க்கை நீங்கள் 2ஆக பிரிச்சிடலாம். பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்ட பின், பரிசுத்தாவின் ஊற்றப்பட்ட முன். இந்த ரெண்டுத்துக்கு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த பரிசுத்தாவியானவரை குறித்ததான ஒரு அனுபவமும் ஒரு அறிவும் ஒரு வெளிப்பாடும் நமக்கு தேவை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். அப்போ அவர் பிரசங்கம் பண்ணுற ஒரு இடத்துல அவரை நம்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, சீஷர்களை யாக்கோபு யோவானை சொல்கிறாங்க, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கிடலாமா? இறக்கிங்களா காலி பண்ணிடலாம் ஆண்டவரே. இடி எலியா செய்தது போல வேதத்தில் இருக்க தான் பேசுகிறேன். எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கலான்னு இயேசு, அப்பா ஆமாப்பா, நான் எலியாவை காட்டிலும் மேன்மையானவர், அவர் வெறும் அக்கினி தான் இறக்கினார், நான் கந்தகத்தி சேர்த்து இறக்குறேன்னு சொல்லல. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை அறியாது இருக்கு. யூ டு நாட் நோ வாட் ஸ்பிரிட். உனக்கு என்ன ஆவி இருக்குன்னே தெரியலப்பா. அப்போ இன்றைக்கு நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்குள் எப்பேற்பட்ட ஆவியானவர் வேண்டும் என்றால், இயேசுவுக்குள் இருந்த இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானவர் என் வாழ்க்கையில் இருக்கணும். அது ஒரு ஜபமாக இருக்கணும், அது நம்முடைய தேவையாக இருக்கும். இந்த இயேசுவுக்குள் இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர், இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின அந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து நான் கொஞ்சம் தியானித்த பொழுது, இன்றைக்கு நான் சுருக்கமாக வேதத்தில் ஒரு வசனத்திலிருந்து 6 குறிப்புகளை உங்களோடு நான் பேச போகிறேன். ரொம்ப சுருக்கமாக பேச போகிறேன். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாரும் வேதத்தை திறந்து ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இயேசுவின் மேல் இருந்த ஆவியானவரை குறித்து ஒரு நிமிஷம் இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட ஒரு வசனம். இயேசுவின் மேல் எப்படிப்பட்ட ஆவியானவர் தங்கி இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இதுல 6 காரியங்கள் இருக்குது. வாசிங்க சிஸ்டர். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அப்போ நாம் இன்றைக்கு கேட்கிற இந்த செய்தி நீங்க ஒன்று விளங்கிக் கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுவது ஒரு சின்ன பாக்ஸ்குள்ள நம்ம அடக்கி வைக்கிறவர் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியான சில ரோல்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். பரிசுத்த ஆவியான இதுதான் செய்வார். சில பேர் சொல்றதை கேட்டிருக்க, பரிசுத்த ஆவியான அந்நிய பாஷை பேச வைப்பார். ஆனா அது மாத்திரம் தான் அவர் செய்யற கிரியை அல்ல. இங்க வேதம் சொல்லுகிறது, ஞானத்தை அருளுவார், உணர்வை அருளுவார், ஆலோசனை அருளுவார், பலனை அருளுவார், அறிவை அருளுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிறார். இது எல்லாமே யார் செய்கிறார்னா பரிசுத்த ஆவியானவர். நான் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த ரிவைவல் அப்படின்னு நம்ம வாசிக்கும் பொழுது, நம்ம இந்த மீட்டிங் ரிவைவல் அப்படின்றது என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியான ஒரு எழுப்புதலாக இருக்கணும். தூங்கிக்கிட்டு இருக்கிறா இல்லை, டார்மெண்ட்டாக இல்லை, டைனமிக்காக. நான் சொல்வேன், இன்றைக்கு பரிசுத்த ஆவியான இந்த ஆராதனை விட்டு நீங்கள் வெளியே போகும் பொழுது
உங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு வித்தியாசமான அனுபவத்தோடு ஆண்டு உங்களை அனுப்புவார் நான் விசுவாசி. முதலாவது அவர் என்ன செய்கிறார் என்றால் ஞானத்தை அருளுகிறவர். நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், ஒருத்தர் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய டிகிரி வாங்கியிருக்கணும், இங்கெல்லாம் படித்தாதான் ஞானம். நல்லதுதான், படிக்கிறத பற்றி தப்பே கிடையாது. ஆனால் இந்த உலக ஞானத்தை காட்டிலும் பரிசுத்த ஆவியான ஒரு ஞானத்தை தருகிறார் என்பதை மறந்துடாது. அந்த ஞானம் பயங்கரமான ஞானம், அதை விளங்கி கொள்ள முடியாத ஞானம். என்னுடைய தகப்பனுடைய வாழ்க்கை நான் அதை பார்த்துருக்கிறேன். எங்கள் தகப்பன் யார் என்றால் 8வது படித்தவருங்க. அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, சாகிற வரைக்கும் மறிக்கிற வரைக்கும் இங்கிலீஷே பேச தெரியாது அவருக்கு. அவர் கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடையாது, அவர் ஃபேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, அவருக்கு யூடியூப் கூகுள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவருக்கு கம்ப்யூட்டரே ஆப்ரேட் பண்ண தெரியாது. எந்த ஆவடியில் 3.5 ரூபாய் கூலிக்கு அரிசி மூட்டை சுமந்து ஊழியத்தை ஆரம்பித்தாருங்க அவர். நான் சொல்கிறேன், இன்றைக்கு கிட்டத்தட்ட 10,000 பேர் உள்ள ஒரு சபையை அவர் கட்ட ஆரம்பிப்பது கர்த்தர் கிருபை. அவர் கண்களை மூடும்பொழுது அந்த சபையை பார்க்கறது ஆண்டு கிருபை. இதுக்கு உலக ஞானம் கிடையாது. அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், தேவனுடைய வேதத்தையும் தேவனுடைய பாதத்தையும் பிடித்தவன் ஒரு நாளும் தோற்றதே இல்லை சொல்லுவார். அவருடைய வெளிப்பாடுகள்லாம் எப்பா எங்கேயா போய் படித்தார்னு இருக்கும். 50 ஆண்டுகள் அவர் பேசின செய்திகள் சபையை ஒரு விதத்தில் ஆண்டவர் நடத்துவது. அந்த ஞானம் எனக்கு தெரியும், இது படிப்பில் வந்த ஞானம் கிடையாது, இது அனுபவத்தில் வந்த ஞானம் கிடையாது. எனக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஞானம். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் அந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஞானம். நீங்கள் தானியேல் நண்பர்களை குறித்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவங்களுடைய ஞானம் எப்படி இருந்துச்சுன்னா உலகத்தின் ஞானம் கிடையாது. அந்த ராஜா ஒரு நாள் நேபுகாத்நேச்சார் ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறேன், நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன், எனக்கு அது வியாக்கியானம் சொல்லுங்கள், எனக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா இவங்க எல்லாம் சொல்கிறாங்க. இந்த ஞானிகள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் பார்த்த அந்த தரிசனத்துக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் தரிசனத்தை சொல்லுங்கள், நீங்கள் என்ன கனவு பார்த்தீங்க சொல்லுங்கள், அந்த சொப்பனத்தை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் விளக்கம் சொல்கிறோன்னா. அந்த ராஜா சொல்கிறாரு, நீ ஞானி தானே, நான் சொப்பனம்லாம் சொல்ல மாட்டேன், நீ ஏன் சொப்பனத்தை சொல்லு, நான் என்ன பார்த்தேன் நீயே சொல்லு. அவங்க எல்லாம் மிரண்டு போயிட்டா. ஏன்னா அவன் நினச்சிருப்பா, டே நேற்று நான் பார்த்த கனவே எனக்கு ஞாபகம் இல்லை, நீ பார்த்த கனவு எப்படியா? நான் அந்த ராஜா சொல்கிறேன், நீ ஞானினா சொல்லு. சொல்கிறேன், ஐயா எங்களால் முடியும், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எந்த ராஜாவுமே கேட்டதில்லை. உடனே ராஜா சொல்கிறேன், அப்படியா இந்த எல்லார் தலையும் வெட்டு. ஆனால் அந்த நேரத்தில் தானியேலுக்கும் நண்பர்களுக்கும் நான் சொல்லுவேன், அந்த மனிதர் நினச்சிருப்பாங்க, உலக ஞானத்திற்கு ஒரு எல்லை இருக்குயா, நான் என்ன தான் ஞானின்னு பட்டம் வச்சிருக்கலாம், என்ன தான் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் அதற்கு ஒரு எல்லை இருக்குது. ஆனால் பாருங்கள், மனிதனுடைய ஞானம் ஒரு எல்லை முடியும் பொழுது வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஞானம் தானியேலுக்கும் நண்பர்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் பார்த்த சொப்பனத்தை நான் சொல்லுவையா. நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் ஞானத்தில் குறைவாக இருக்கிறீங்களா, நான் சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் நிறைய உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவர் ஞானத்தை அருளுகிற ஆவியானவர். இந்த ஒரு பார்பர் ஒருத்தர் இருந்தார், முடிவெற்றவர் ஒருத்தர். இந்த முடிவெற்றவருக்கு ஒரு மீட்டிங் வந்தார். மீட்டிங் அங்கே ஒரு மிஷினரி செய்தி கேட்டு பயங்கர உற்சாகமாயிட்டார். அப்பா நானும் இதே போல் பயங்கரமாக ஊழியம் செய்யணும், நானும் என் கடைக்கு வரவங்க எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர உற்சாகமாய் அடுத்த நாளே கடையை பயங்கர விறுவிறுப்பாக திறந்தார். முடிவு பண்ணிட்டார், இன்றைக்கி யார் வராங்களோ அவங்களுக்கு நமக்கு இது சுவிசேஷம் சொல்கிறோம். உடனே சபை கடை திறந்த ஆரம்பித்த உடனே ஒருத்தர் காலையிலே ரொம்ப அவசரமாக வந்தார். ஐயா எனக்கு முகத்தை ஷேவ் பண்ணோம் ஐயா அப்படின்னு. உடனே அவர் உட்கார வச்சுட்டு டவல்லாம் போட்டு இந்த கத்தி எடுத்து லைட்டாக அப்படி இது கையில் இப்படி பண்ணிவிட்டு உடனே நேராக போய் கழுத்தில் வச்சுட்டு, இன்று மரித்தால் நீ எங்கே போவாய் அப்படின்னு ஓடியே போயிட்டான். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, ஆனால் எப்படி சொல்லணும்னு தெரியாது. ஆனால் சொல்கிறேன், இந்த ஞானத்தை யார் தரா தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தராரு. அந்த நேரத்தில் நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பீங்கன்னா அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஞானத்தை அருளுகிற ஆவியானவர், அவர் ஞானத்தில் அருளுகிற ஆவியானவர். இந்த சம்பவம் முடியும் போது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் மற்ற எல்லாரை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தராக. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட 10 டைம்ஸ் ஸ்மார்ட்டாக இருக்கணுமா? நான் சொல்லுவேன், நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஞானத்தை நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. 2வது உணர்வை அருளுகிற ஆவியானவர். உணர்வை அருளுகிற ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது யோவான் 16:8 அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் யாருன்னா நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை உள்ளே இருந்து உணர்த்தலை அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பாஸ்டர் நான் 1000 பிரசங்கம் கேட்குறேன் பாஸ்டர், எனக்கு ஒரு உணர்வே இல்லைன்னா அது பிரசங்கம் பாஸ்டர்கிட்ட இல்லை. ஏன்னா இந்த வேதத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவரிடத்தில் வெறுமையை திரும்புகிறதே கிடையாது, ஏதோ ஒரு கிரியை செய்யும்.
என்னை அது உணர்த்தலைன்னு சொன்னால் ஏதோ ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில், சம்திங். நீங்கள் நிறைய பேர் விளங்கி கொள்ளுங்க, இன்றைக்கி நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா, செய்தி நமக்கு தான் வரும், நம்மளுக்கு நல்லா தெரியும் நமக்கு தான். ஆனால் நம்மளே என்ன பண்ணுறோன்னா, இன்னைக்கு பாஸ்டர் அந்த விசுவாசியை போட்டு செம்ம காட்டுறாரு, ஆண்டர் ஆக்சுவலாக உங்களை தான் காட்டியிருப்பாரு. நம்ம அவனுக்கு தள்ளுறது பின்னாடி இருக்கிற முன்னாடி. சப்பா நான் உனக்கு தான்ப்பா பேசுகிறேன். நான் சொல்கிறேன், இன்றைக்கி பரிசுத்தர் நம்மளை உணர்த்துகிறார். நான் சொல்கிறேன், சில வேளைகள் ஆண்டவர் சின்ன காரியங்களை உணர்த்துவார், சின்ன காரியங்களை உணர்த்துவார். நம்ம அதற்கு நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை உணர்த்த ஆரம்பிப்பார். இன்றைக்கி நிறைய பேர் ஏன் ஆண்டு உணர்த்தலே நிறுத்திட்டார்னா, சின்ன சின்ன காரியங்களை உணர்த்தும் பொழுது நம்ம ஏன்டா போதும் ஆண்டவர் போது இதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியும். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய முறை நான் உணர்ந்திருக்கிறேன். சம்டைம்ஸ் காட் ட்ரெயின்ஸ் யூ இன் ஸ்மால் திங்ஸ் டு மேக் யூ ஏபிள் டு ஃபைட் பிக் திங்ஸ். சின்ன காரியங்களை ட்ரெயின் பண்ணுறேன், எதுக்கு நான் பெரிய காரியங்களை வெற்றி எடுக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு முறை நல்ல ஞாபகம் இருக்குது, நான் சென்னையில் யூமி அண்ட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்சர்ட் நாங்கள் பண்ணுவோம். பல 2008ஆம் ஆண்டுலேருந்து பண்ணுறோம். பிரம்மாண்டமாக போகணும், பெரிய லெவலில் போகணும், ரொம்ப நேர்த்தியாக போகணும். பல மாதங்கள் நாங்கள் உழைப்போம். அதில் எப்படி நடக்கும்னு சொன்னால், அந்த கான்சர்ட் முடியும், அது முடிஞ்ச பிறகு அந்த கான்சர்ட்டோட வீடியோவை அடுத்த கான்சர்ட்டில் டிவிடியாக ரிலீஸ் பண்ணும். அந்த டிவிடிக்கு பல மாதங்கள் உழைப்போம். இப்படி ஒரு டிவிடி ரிலீஸ் ஆகுது 2012ஆம் ஆண்டு நினைக்கிறேன். ஒரு டிவிடி ரிலீஸ் பண்ணுறோம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கான்சர்ட் அன்றைக்கு தான் ஒரு டிவிடி, அந்த மாஸ்டர் டிவிடின்னு சொல்லி ஃபைனல் டிவிடி, அது ஒன்றே எடுத்து கொடுக்குறோம். இந்த ஒன்றை வச்சு என்ன பண்ண, உடனே நான் என்ன பண்ணேன், சண்டே காலையில் உடனே நான் என்ன சொன்னேன்ப்பா, இந்த ஒரு டிவிடி இப்போ பாம்பேக்கு அனுப்பணும். அப்போல்லாம் பாம்பேலாம் அனுப்ப முடியாது. அதனால் என்ன பண்ணேன், நம்ம சர்ச்சில் என்ன இருக்குன்னா, அந்த புக் ஸ்டாலில் அப்பாவுடைய செய்திகளை எல்லாம் காப்பி பண்ணி சிடியாக புக் ஸ்டாலில் போடுவோம். அந்த மிஷினில் நீ என்ன பண்ண, ஒரு 300 டிவிடி காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பையன்கிட்ட கொடுத்துட்டு நான் கான்சர்ட்டுக்கு போயிட்டேன். அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சில் உள்ள மிஷினில் போடலான்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் எனக்கு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சி விடு. கான்சர்ட் ஆரம்பி ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அந்த பையன் ஓடி வரான். ஓடி அண்ணே எல்லாம் ரெடி ஆகிடுச்சுனே, நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலான்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி பரவாயில்ல, ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அன்றைக்கு அந்த 300 டிவிடியும் போயிடுச்சு. அடுத்த நாள் நான் பயங்கர டயர்ட் நைட்டு. அடுத்த நாள் ரொம்ப லேட்டாக தான் எழும்பினேன். எழும்பி என் இமெயில் ஓப்பன் பண்ணால் கண்ணா பின்னாடி மெயில், இஷ்டத்துக்கு மெயில் வந்துருக்கு. எல்லா மெயிலும் படித்தா எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா, பாஸ்டர் நேற்று உங்கள் கான்சர்ட்டுக்கு வந்தோம், உங்கள் நல்லா இருந்துச்சு, ஆனால் டிவிடி ஒன்று விற்றீங்க, அதை வாங்கணும், அதை வீட்டில் போய் போட்டு பார்த்தா முதல் 5 நிமிஷம் தான் நீங்கள் பாடுற பாட்டு வருது, அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே உங்கள் அப்பாவுடைய மெசேஜ் ஓடிக்கிட்டு இருக்கணும். எங்கள் அப்பா மெசேஜ் ஓடுதான். எங்கள் அப்பா மெசேஜை குறைவா சொல்ல, ஆனால் வாங்கினவங்க எல்லாம் பாட்டு வாங்கணும். பார்த்தா எங்கள் அப்பா எல்லாம் போட்டு தாக்கிட்டு இருக்கிற எல்லாரையும். என்னடா இது ஒன்றும் புரியல. உடனே அந்த பையனுக்கு கால் பண்ணிட்டு, என்னடா ஆச்சு, அப்பா மெசேஜ் எப்படி உள்ளே வந்துச்சு, நம்ம சிடி கான்சர்ட்னு சொல்லி வித்துட்டு அவனுக்கு என்ன நினைப்பானு நம்மள அப்படின்னு பயங்கர. அவன் சொல்கிறான், ஆனால் இது எனக்கு என்ன நடந்துச்சு தெரியல, எப்படி நடந்துச்சு வாய்ப்பே. எனக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக மூட் அவுட். என்னடா இது, எனக்கு செக் பண்ணுறது கூட ஒரு டிவிடி இல்லை. ஏன்னா எல்லாம் போட்ட 300 வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் எல்லோரும் எழுதுனதுனால எனக்கு தெரியுது ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. அப்புறம் நைட்டு ஒரு 8-9 மணி இருக்கும். அந்த பையனை திருப்பி கால் பண்ணி, எனக்கு மனசே சரியில்லை, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட், ஏதோ ஒன்று நடந்திருக்கு, யாரோ ஒருத்தர் விளையாடி இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நம்ம இது என்னென்னு பார்க்கணும். உடனே நான் சொன்னேன், நைட்டு கிளம்பி வா, நம்ம மீடியா ரூம் இருக்கும், மீடியா ரூமில் 4 பக்கமும் கேமரா இருக்குது, எல்லா பக்கமும் கேமரா இருக்குது, என்ன பண்ணாலும் அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இது எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு. உடனே நான் சொன்னேன், இந்த கேமராவெல்லாம் போடு, என்ன நடந்துச்சு, நான் வெளியில் போனதுக்கப்புறம் யார் என்ன பண்ணான்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்தான். நைட்டு உட்காந்து எல்லா கேமராவை ரிவைண்ட் பண்ணிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து கால் பண்ணான். அண்ணே தயவுசெய்து இங்கே வாங்க, உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நான் போய் பார்த்தா என்ன நடந்திருக்குன்னா, நான் இந்த டிவிடியை அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு நான் போகிறேன். இந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த டிவிடி அந்த இது ஒன்று இருக்குது, ரேக் ஒன்று, அதில் போட்டால் ஃபஸ்ட்டு டிவிடியில் போட்டால் கீழே ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒன்று இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்கில் ஃபஸ்ட்டு காப்பி ஆகும். இதில் உள்ள அந்த சிடியில் உள்ளது எல்லாமே ஹார்ட் டிஸ்கில் காப்பி ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து மற்ற டிவிடிகள்லாம் காப்பி ஆகும். இதுதான் அதோட சிஸ்டம். இவன் இது காப்பி ஆகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டு இவன் போட்டு விட்டு வெளியே போயிடறான். வெளியே போனால் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துட்டு அந்த சைடில் உள்ள எல்லா ஸ்க்ரூவையும், அந்த கேபினட்டோட ஸ்க்ரூவை கழட்டி இந்த காப்பி ஆகிட்டு இருக்க கேபிளை அப்படியே ஒரு கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணிட்டு அப்படியே கேபினட்டை போட்டு லாக் பண்ணிட்டான். லாக் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான்னா, அந்த காப்பியான ஒரு 5 நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ட்ராக்காக அப்படியே வச்சுட்டு மிச்சம் உள்ளதை ஏற்கனவே அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே எங்கள் அப்பாவோட மெசேஜ் இருந்துச்சு பாருங்க, அதை செகண்ட் ட்ராக்காக வச்சு அப்படியே அடிச்சு விட்டான். எனக்கு இதை பார்த்த உடனே ரத்தம்லாம் குதிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அது பண்ணது யாருன்னா எங்கள் சர்ச்சோட ஃபுல் டைம் ஸ்டாஃப். அவன் வேலைக்கு வந்ததே ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருந்தால் இவனுக்காக ஒரு வேலையை உருவாக்கி அந்த வேலைக்குள்ளே கொண்டு. அதுக்கப்புறம் தான் விசாரிக்கும் போது ஏன் இப்படி பண்ணான்னு கேட்டால், அவன் ஏன் பண்ணான்னு தெரியுமா, இந்த மிஷினுக்கு
அவர் தான் இன்சார்ஜ். ஆமா, நான் அவர்கிட்ட கேட்கலையா, வேற ஒரு பையன்கிட்ட சொல்லிட்டானோ. கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்த எனக்கு அப்படியே பயங்கர கோவம். என் மனைவிட்டு சொல்கிறேன், நாளைக்கு அவன் இங்கே தானே வரணும், இங்கே வரட்டும், அவன் கதையை முடிக்கிறனா இல்லையாப்பா. நான் போய் படுக்கலான்னு படுக்கிறேன். வருஷம் பேசுகிறாரு, நாளைக்கு நீ ஒரு வார்த்தை அவனை பேசக்கூடாது. எனக்கு வருது கோவம். ஆண்டவர் என்ன நான் என்ன தீமை பண்ண அவனுக்கு? எங்க தீமை பண்ணுறது இல்லைங்க, தீமை யோசிச்சது கூட கிடையாதுங்க. ஐ டிட் நாட் ஈவன் திங்க் ஈவில். வருஷம் நாளைக்கு நீ பேசக்கூடாது, நாட் அ சிங்கிள் வேர்ட். நான் சொல்கிறேன், இது நடந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆகுதுங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த பையன்கிட்ட இதை குறித்து நான் பேசினதே இல்லை. இன்றைக்கும் எங்கள் சர்ச்சில் வேலை செய்கிறாரு அவர். ஒரு வார்த்தை நான் பேசலை. 3 மாதங்கள் கழித்து அந்த பையன், நான் மலேசியாவில் இருக்கிறேன், அவன் எனக்கு ஃபோன் பண்ணுறான், அண்ணே தயவுசெய்து நான் மன்னிச்சிடுங்க, ஏதோ ஒரு கோவத்தில் நான் செஞ்சுட்டேன். நான் சொன்னேன்ப்பா, உன்னை மன்னிச்சு 3 மாதம் ஆச்சுப்பா, பேச வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கும் நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு எங்கள் சபையில் வேலை செய்கிறாரு. நான் சொல்கிறேன், சில வேளை ஆவியார் நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு சின்ன நம்மளுக்கு வந்து அது என்ன ஆண்டவரே, நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த சின்ன உணர்த்துதலுக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து பாருங்களேன், ஆண்டவர் அடுத்த காரியங்களை உங்களை நடத்துவார். ஆனால் அந்த சின்ன உணர்வு, அதனால தான் பாருங்கள், இந்த பார்வோனுடைய வாழ்க்கையில் அவன் இழந்தது காரணம் என்ன தெரியுமா? உணர்வற்றவனாக இருந்தான். இந்த மோசே வந்து சொல்கிறாரு, ஏன்பா நீ தேவனோட போராடுறப்பா. அவன் நினச்சிட்டான், நான் இந்த அடிமைகளோட போராடிட்டு. அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 1 முறை இல்லைங்க, 2 முறை இல்லை, 10 முறை ஆண்டவர் வாதைகளை அனுப்பினார். ஆனால் என்ன தெரியுமா பிரச்சனை? 10 முறை உணர்வற்றவனாக இருந்தான். 10 முறையும் ஆண்டவர் சொன்னதை கேட்கவே இல்லை. அதோடைய விளைவு என்ன தெரியுமா? ஒரு முறையும் அவன் உணர்வற்றவனாக இருந்த பொழுது இழந்துக்கிட்டே இருந்தான். நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வருதுங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை உணர்த்தும் பொழுது பரிசுத்தாவியர் உங்களை உணர்த்துறாரு. இன்றைக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு பரிசுத்தாவியர் நம்ம பல நாட்களுக்கு பல காரணங்களுக்கு தேடுறோம். என்ன நிறைய தேற்றணும், ஆண்டவர் என்ன ஆண்டவர் அப்படியே என்னை கம்ஃபர்ட் தேற்றுவார். அது மாத்திரம் அவர் செய்கிறதில்லை, உங்களை உணர்த்துவார். ஒரு செய்தி உங்களுக்கு வருதா, ஆண்டவர் என்னை உணர்த்துங்கிற, ஆண்டவர் நான் அது கீழ்ப்படினேன் சொல்கிறேன். அதுதான் பரிசுத்தாவியருடைய கிரியை. பரிசுத்தாவியர் செய்கிற 2வது காரியம் என்ன தெரியுமா? அவர் உணர்த்துகிறவர். 3வது என்ன தெரியுமா? ஆலோசனை அருளுகிறவர். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆலோசனை இல்லாத பிரச்சனை இல்லை, ஆலோசனை வரும்பொழுது அதை கேட்பதற்கான தாழ்மை இல்லாதனால. இன்னைக்கு நிறைய சபை விசுவாசியை நான் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ முறை அவர்களுக்கு நாங்கள் ஆலோசனை கொடுத்துருக்குறோம். பரிசுத்தாவியனுடைய துணையோடு பரிசுத்தாவியர் பேசுகிற வார்த்தைகளை சபையில் சொல்லியிருக்கிறோம். நேரடியாக கூப்பிட்டு நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லுவோம். பிரதர் இதை செய்யாதீங்க, சிஸ்டர் இதை செய்யாதீங்க. ஆலோசனை கர்த்தர் தருவார். ஆனால் நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? நீங்கள் சொல்லி நான் என்ன கேட்கறது? அந்த ஆலோசனைகளை எனக்கு தாழ்த்தாது போல. எனக்கு ரொம்ப வித்தியாசமாக எனக்கு பட்டது என்ன தெரியுமா? நம்ம பார்வோன், மோசே காலத்தில் வாழ்ந்த பார்வோன் உணர்வற்றவனாய் அவன் இருந்தபடி நான் தேசத்தை இழந்தான். ஆனால் அவனுக்கு முன்பதாக ஒரு பார்வோன் இருந்தார். யார் தெரியுமா? யோசேப்பு காலத்தில் வாழ்ந்த ஒரு பார்வோன். அவரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க பார்வோன்னா யார் தெரியுமா? அந்த காலத்தில் தேவனா அவரை பார்த்தாங்க, அவரை லிட்டரலாக வணங்குறாங்க. He was among the gods. அவர் அந்த தேசத்துக்கே ஒரு பெரிய ஆள். இந்த மனுஷனுக்கு, இந்த ராஜாவுக்கு யார் அட்வைஸ் கொடுக்குறா தெரியுமா? யார் ஆலோசனை கொடுக்குறாருன்னா, அடிமையா இருந்த ஒரு யோசேப்புங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த யோசேப்பு வந்து அவன்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? ராஜா கேட்குறாரு, நான் பார்த்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லு. அவ்வளோதான் கேட்டார். நான் இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், 10 செழிப்பான ஒரு மாடு காளைகளை பார்த்தேன், அது வந்துச்சு. அடுத்தது அவலட்சணமான 10 பசுக்கள் வந்துச்சு. இந்த அவலட்சணமாக இருந்த பசுக்கள், இந்த 7 அவலட்சணமான பசுக்கள் 7 கொழுத்த பசுக்களை சாப்பிட்டுருச்சு. இதான்ப்பா தரிசனம். இதுக்கு அர்த்தம் சொன்னா யோசிப்பு சொல்கிறேன், ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லையா, இந்த 7 கொழுமையானது என்னன்னா 7 வருஷம் உங்கள் தேசத்தில் வந்து நல்ல செழுமை இருக்கும் ஐயா, அதுக்கப்புறம் 7 வருஷம் பஞ்சம் வரும் ஐயா. இதுதான் உங்கள் தரிசனத்துடைய அர்த்தம். இதோட நிறுத்தினானா? இப்போ யோசேப்பு சொல்கிறாரு, ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படின்னு நான் பாருங்களேன், நான் மட்டும் பார்வன் அந்த டே உன்னை என்ன கேட்டேன், நான் என் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுங்க, அதுக்கு என்ன பண்ண உன்னை கேட்டேன்னா அடித்து துரத்திருப்போமா இல்லையா? ஆனால் இந்த ராஜா பாருங்க, அவனுக்கு எவ்வளவு தாழ்மை இருந்தா, ஐயா நீ ஒரு அடிமை, எனக்கு இல்லாத ஞானமா, எனக்கு இல்லாத ஃபினான்ஸ் மினிஸ்டரா, எனக்கு இல்லாத ஃபுட் மினிஸ்டரா, எனக்கு இல்லாத கவுன்சிலரா, எனக்கு இவ்வளோ பேர் இருக்கிறான். ஆனால் அத்தனை பேரை வச்சுட்டு இந்த ஒரு சின்ன பையன் சொல்கிறாருங்க, ஒரு இளம் பையன், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பையன் சொல்கிறான், ராஜா நீங்கள் 14 வருஷம் அந்த தேசத்துக்கு 14 வருஷம் திட்டத்தை கொடுத்தாங்க. நம்ம ஊர்லேயும் போடுறானுங்க உருப்படாத 5 வருஷம் திட்டம்னு, மாற்றி ஒரு திட்டம் உருப்பது கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் 14 வருஷம் திட்டத்தை கொடுக்குறான். சொல்லி முடிச்சோன்னே இந்த ராஜா அவ்வளவு தாழ்மையாக மோதிரத்தை கழட்டி, ஐயா நீ என்ன பண்ணுறியோ பண்ணியா,
அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த தேசமே ரட்சிக்கப்பட்டது, இந்த தேசம் காப்பாற்றப்பட்டது. எந்த அளவுக்குன்னா, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் பஞ்சங்க, ஆனால் பாலைவனமாக இருந்த எகிப்தில் செழுமை இருந்துச்சு. ஏன் தெரியுமா? ஆலோசனைக்கு ஒருத்தன் தன்னை தாழ்த்தினான். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்கிறேன், தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவினை கிரியை செய்யணுமா? உன் வாழ்க்கையில் சில பேர் ஆண்டவர் கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையில் சில பெற்றோர்களை கொண்டு வருவார், சில போதகர்களை கொண்டு, உங்கள் வாழ்க்கையில் சில அத்தாரிட்டியை கொண்டு வருவார். நீங்கள் அவங்களுக்கு உங்களை கீழ்ப்படியாட்டி, அந்த ஆலோசனைக்கு உங்களை தாழ்த்தாட்டி நீங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பார்க்கணும். இதை நான் தைரியமாக நான் பேச முடியும். இன்றைக்கு அநேக வாலிபருடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன், பரிசுத்தாவினை கிரியை செய்ய முடியாது. காரணம் என்ன தெரியுமா? பிகாஸ் யூ ஜஸ்ட் டிட் நாட் ஹேவ் த ஹியூமிலிட்டி டு லிசன் டு த கவுன்சில். உங்கள் பெற்றோர்கள் கொடுக்குற ஆலோசனைக்கு உங்களை தாழ்த்தாம். நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் பல முறை எங்கள் அப்பாவுடைய சில ஆலோசனைகள் எனக்கு கேட்பதற்கு எதுக்கு இவர் சொல்கிறாரு. ஆனால் என் லைஃப்பில் நல்லா தெரியும், சமீபத்தில் எனக்கு 35, எனக்கு இப்போ 42 வயதாகுது. எனக்கு 35 வயதாக இருந்த பொழுது, நாங்கள் ரொம்ப வருஷமாக, எனக்கு 27 வயசில் திருமணம் ஆச்சு. திருமணமான நாள்லேருந்து நாங்கள் ஜோம் பண்ணிகிட்ருக்கிறோம், நானும் என் மனைவியும். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஆங்கில சபையை நாங்கள் ஆரம்பிக்கணும், ஒரு இங்கிலீஷ் சர்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜோம் பண்ணிருக்கோம். அதுக்கு ஒரு ஏரியா வேறு நாங்கள் பார்த்தோம். இந்த ஏரியாவில் போய் நாங்கள் ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த ஏரியாவில் நிறைய இங்கிலீஷ் பேசுகிற ஜனங்க இருக்கிறாங்க, ஹிந்தி பேசுகிற ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஹிந்தி சபையும் கிடையாது, ஆங்கில சபையும் கிடையாது, அவங்களுக்கு சபையே கிடையாது. ஸோ அந்த இடத்துல போய் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ அதுக்காக நாங்கள் ரொம்ப ஜோம் பண்ணிருக்கோம். அப்போது அந்த இடத்துல ஒரு பெரிய காலேஜ் ஒன்று இருக்குது, அது ரொம்ப எங்களுக்கு பழக்கமான காலேஜ். அந்த காலேஜில் போயிட்டு நாங்கள் போய் என்ன பண்ணலான்னு சொன்னால், அங்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அந்த ஓனர் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவர்கிட்ட போய் நான் பேசினேன், சார் இங்கே ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது, எவ்வளோ பேர்னா 800 பேர் உட்காரலாம், 800 பீப்புள், ஏசி, ஸ்டேஜு, லைட்டு, சவுண்டு எல்லாமே இருக்குது. அங்கே போயிட்டு சும்மா போய் சர்ச்ச ஆரம்பிக்கும். அங்கே போய் நான் கேட்டேன், சார் நீங்கள் யாருக்கோ இந்த ஆடிட்டோரியம் வாடகைக்கு தரீங்க, எனக்கு சண்டே காலையில் ஒரு 3 மணி நேரம் வாடகைக்கு தாங்க சார், நான் போய் இங்கே சர்ச்ச ஆரம்பிக்கிறேன். அவரு என்ன நினச்சா, ஜோயல் உனக்கு தானப்பா, நீ எடுத்து நடத்துப்பா. சார் எவ்வளோ சார் வாடகை? வாடகைலாம் எதுக்குடா, ஃப்ரீயாகவே எடுத்துக்கோ, உனக்கு காசு. சார் ஏசி எல்லாமே நான் பார்த்துக்கிறேயா, ஆண்டர் நிறைய கொடுத்துருக்கிறாரு, இவரை 3 மணி நேரம் தான் நடத்த போகிறேன், எல்லாமே ஃப்ரீ, அடுத்த வாரமே கூட ஆரம்பிக்கணும். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, வீட்டுக்கு அடிச்சு பிடிச்சி வரேன். எங்கள் அப்பாட்ட, அப்பா மாதிரி போனோம்ப்பா என்றி மாதிரி சார் சொன்னார், ஏய் உனக்கு 800 சீட்டர் ஆடிட்டோரியம் ஃப்ரீயாக கொடுக்க, நான் எங்கே ஜோம் பண்ணோம் அதே இடத்துலப்பா. பயங்கர உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறேன். பேசி முடித்த உடனே நான் எங்கள் அப்பா ஏதோ சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். ஒரே வார்த்தை தான் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? பார்க்கலாம் அப்படின்னார். எங்கள் அப்பா சாகிற வரைக்கும் எங்கள் அப்பாவுடைய இந்த பார்க்கலான்ற வார்த்தைக்கு அர்த்தமே எனக்கு புரியாது. ஏன் தெரியுமா? பார்க்கலான்னா எப்போ பார்ப்பாருன்னு தெரியாது, பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா தெரியாது. அந்த அர்த்தமே எங்களுக்கு 42 வருஷமாக எனக்கு புரியல. பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாருங்க. எத்தனை வருஷத்துக்கு பார்த்தாரு? 5 வருஷம், 5 இயர்ஸ். ஆனால் அவர் பார்க்கலான்னு சொன்னார் பாருங்க. வாலிப தம்பி தங்கச்சி சொல்கிறேன், ஒரு முறை கூட எங்கள் அப்பாட்ட போய், அப்பா பார்க்கலான்னு சொன்னீங்களே என்னப்பா யோசிச்சிங்களா, ஏதாவது மனம் மாற்றம் ஏற்பட்டுச்சா? 5 இயர்ஸ் அமைதியாக இருந்தது. என் 40வது வயசு, சரியா, அப்பா கூப்பிட்டாரு, ஏய் இந்த இங்கிலீஷ் சர்ச் ஆரம்பிக்கணும்னு என்னார். அப்பாடா இப்பயாச்சும் இந்த மனுஷருக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு. ஆமாப்பா. சரி நான் யோசித்தேன், நம்ம இந்த புது கேம்பஸ் இருக்குல்ல அப்படின்னாரு. ஆமாம் புது கேம்பஸ் இருக்குது, அங்கே ஒரு டாய்லெட் பிளாக் இருக்குது தெரியுமான்னாரு. ஆமாம் டாய்லெட் பிளாக் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு சின்ன ஹால் ஒன்று இருக்குடா, அங்கே போய் ஆரம்பினார். எனக்கு அந்த ஹால் என்ன ஹால்னு தெரியும். அந்த ஹாலில் போயிட்டு நீங்கள் ஹலோ அப்படின்னு, அது ஹலோ 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 அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஹால். அது நான் கேட்டது 800 பேர் உட்கார்ற ஒரு ஹால், ஏசி ஹால், ஃபுல் ஃப்ரீ. அங்கே 80 பேர் கூட உட்கார முடியாது எங்கள் அப்பா சொல்கிற ஹாலு. அங்கே போய் ஆரம்பிடான்னு ஒரு வார்த்தை பேசல. நேராக போனேன். அங்கே ஹாலில் என்னென்ன பண்ண முடியுமோ, என்ன ஒட்டு வேலைலாம் பண்ண முடியுமோ, பேட்சப் ஒர்க்லாம் பண்ணி அங்கே தான் ஆரம்பித்தேன். எனக்கு பல காரியங்கள் எனக்கு புரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு மேலே ஆண்டவர் ஒரு தலைமைத்துவத்தை வைத்திருக்கிறார், என் தகப்பன் என்கிற ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. சொல்கிற நிறைய காரியங்கள் புரியலப்பா எனக்கு. சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த ஃப்ரெஞ்ச் பியர்டு வைப்பாங்க தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குறுந்தாடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும். எனக்கு விசேஷமாக என் நண்பர் ராபர்ட் ராய் என்னை வச்சுருப்பார். அவரை பார்த்தாலாம் எனக்கு பொறாமையாப்பா என்ன அழகாக வச்சுருக்கிறார் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு பிடிக்காதுங்க. தப்பு கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு எதுக்கோ பிடிக்காது.
குறுந்தாடியே பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஷிப் என்னால் டென்ஷன் ஆயிரும் வரும். நான் சொன்ன போல 42 வயசு ஆகுதுங்க. எனக்கு இன்னைக்கு திருமணமாகி எனக்கு 2 பசங்க இருக்கிறானுங்க. எனக்குன்னு தனி ஊழியம் இருக்குது, தனி உரிமைகள் இருக்குது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் கண்ணாடி முன்னாடி கூட நின்று இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தது கூட கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரணம், எங்கள் அப்பா மரித்து 2 ஆண்டுகள் ஆகுது. எங்கள் அப்பா மரித்த பிறகு நிறைய பேர் கிடையாது, இப்போ வெப்பியாடா நீ சொன்னேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ. எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். இதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டு, இது பைபிளில் இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் எது கேட்டாலும் இது எங்கே பைபிள் எழுதியிருக்கு என்ன மற்றதெல்லாம் படித்து கிழிச்சு முடித்த மாதிரி எங்கே இருக்குது பைபிளில்? நான் சொல்கிறேன், உன்னுடைய ஆயுஷ் நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஐ சேலஞ்ச் த யங் பீப்புள். உனக்கு தேவன் பெற்றோர்களை கொடுத்துருப்பார் என்றால் அவங்க ஜீவனோடு இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிற வார்த்தைகளை கீழ்ப்படிங்க. அது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அதிகாரம். யூ டிட் நாட் சூஸ் யுவர் பேரண்ட்ஸ். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் பெற்றோர்களை தேர்ந்தெடுக்கல, உங்கள் பெற்றோர்களை தெரிந்தெடுத்தது தேவன். நெவர் மெஸ் வித் காட்ஸ் சாய்ஸஸ் இன் யோர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் தேவன் தெரிந்தெடுத்து கொடுத்த ஆசீர்வாதங்களை ஒரு நாள் அவமதிக்காதீங்க. அது கஷ்டமாக இருக்கலாம், அவங்க நடத்துகிற பாதைகள் புரியாமல் இருக்கலாம், பட் நீங்கள் அதை சப்மிட் பண்ணி பாருங்களேன். அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசமாக கிரியை செய்வார். பல ஆலோசனைக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். இன்றைக்கி அநேக ஆலோசனைகள் நம்ம இழந்துடுறது காரணம் என்ன தெரியுமா? ஒரு முறை அவங்க சொல்லும் போது நம்ம கேட்காத பொழுது அடுத்த முறை அவங்க சொல்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. இவன்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் சொல்கிறேன், இன்றைக்கு தேவன் ஒரு ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? ஆலோசனை தருகிற ஆவியானவர். 4வது அவர் யார் என்றால் பலனை அருளுகிற ஆவியானவர். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. இந்த சீஷருடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்களேன். இந்த சீஷர்கள் யார் தெரியுமா? இந்த பேதுரு யார் தெரியுமா? ஒரு பெண் முன்னாடி நின்று எனக்கு இயேசுவை தெரியும் அப்படின்னு சொல்றது தைரியம் இல்லாத ஒருத்தர். இயேசுவை சபிச்சான், சத்தியம் பண்ணான். சபிச்சானா என்னன்னா கெட்ட கெட்ட வார்த்தையில் தின்னு. He cursed Jesus. எனக்கு இயேசுவை தெரியாது, அவர் யார் தெரியுமா அப்படின்னு அவர் இயேசுவை கெட்ட வார்த்தையில் திட்டுறார். சத்தியம் பண்ற, சத்தியமா தெரியாதுங்க எனக்கு. யாரு? இந்த பேதுரு ஒரு பெண் முன்பதாக நின்று எனக்கு இயேசுவை தெரியும்னு சொல்ல தைரியம் இல்லாத ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தார் பாருங்களேன். வேதம் சொல்லுறது 3000 பேர் முன்பதாக நின்று தைரியமா பேசினான். அந்த தைரியத்தை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் பேசின தைரியத்தை கண்டார்கள். அவங்க தைரியம் எப்படி இருந்துச்சுன்னா பார்க்கக்கூடிய அளவில் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? ஒரு பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு நமக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் யார் தெரியுமா? பலனை தருகிறவர். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இருக்கலாம், பலன் இல்லாத சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களை பலப்படுத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஏன்னா இந்த தாவீதை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது, இந்த தாவீது வேதம் சொல்லி இந்த கோலியாத் 40 நாட்கள் நின்று சத்தம் போட்டுட்டு இருக்கான். ஒருத்தர் கூட அந்த தேசத்தில் தைரியம் இல்லை. வேதம் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுடைய சத்தத்தை கேட்டவுடன் அவனை விட்டு ஓடி போனார்கள். அப்போ கோலியாத் 40 நாட்களா எதை பார்த்தார்னா அவனை விட்டு போற ஒரு கூட்டத்தை பார்த்தார், ஒரு தேசத்தையே பார்த்தார். ஆனால் 41வது நாள் யார் வந்து நிற்கிறான்? ஒரு சின்ன பையன் நிற்கிறான். நினைக்கிறேன் 1 சாமுவேல் 18:48 நினைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது தாவீது அந்த பெலிஸ்தனுக்கும் அந்த பாளையத்திற்கும் எதிராக ஓடி, he ran towards அப்படின்னு. இவ்வளவு நாள் ஒரு கூட்டம் எப்படி ஓடுச்சுன்னா அவனை விட்டு ஓடினாங்க, ஆனால் தாவீது அவனுக்கு எதிராக ஓடினா. சொல்கிறேன், இதை யார் தரா தெரியுமா? ஒரு பரிசுத்த ஆவியானவர் பலனை தருவார். இதுவரைக்கும் நீங்கள் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் கண்டு பயந்து ஓடுனீங்களோ அதே சூழ்நிலை நீங்கள் பார்க்கும் பொழுது அவனுக்கு எதிராக. நான் சொல்கிறேன், இந்த டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். ஓடுறது முக்கியம், ஆனால் எந்த பக்கம் ஓடுறது அதோட முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் ஓடுறோம். வேதம் சொல்லி சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்குது என்னன்னா, பயத்தின் ஆவி இல்லாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி கொடுத்து. அப்போ நம்ம தேவன் நம்முடைய ஆவியானவர் எப்படி பண்ணுறாருன்னா நமக்கு பலத்தின் ஆவி தராரு. எதற்கு தராருன்னா நம்முடைய சூழ்நிலைகளை விட்டு ஓடுறவங்களா இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஐயோ வரானே இவங்க ஓடுறாங்க. நான் சொல்கிறேன், சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள் வேதம் சொல்லுது. நீங்கள் ஓடுறதுக்காக அழைக்கப்படல. இன்னைக்கு நம்ம ஓடுறதே பயந்து அதில் வரும், என்ன முடிஞ்சா பிடிச்சா ஏன் ஓடி பிடிச்சா வர சொன்னார் ஆண்டவர். எதிர்த்து நில்லுங்கப்பா. அதற்கு யார் தெரியுமா பலனை தரார்? பரிசுத்த ஆவியானவர். எங்கள் அப்பா அழகான ஒரு சம்பவம் சொல்லுவார். இந்த தென்னிந்தியா முழுவதையும் ஒரு ராஜா அரசாண்டார். பேர் வந்து கிருஷ்ணதேவராயர். இந்த கிருஷ்ணதேவராயர் பெரிய ராஜா. அவருக்கு 4 நாய்கள் இருந்துச்சு, பயங்கரமான வேட்டை நாய்கள். இந்த ராஜாவுக்கு வேட்டைனா ரொம்ப பிரியம். ஒரு முறை இந்த காட்டுக்கு வேட்டை நாயை, இந்த 4 வேட்டை நாய்களை கூப்பிட்டு போகிறார். உள்ள அந்த காட்டுக்குள்ளே போன ஒரு சின்ன முயலை பார்த்தாங்க. இந்த முயலை பார்த்தோன்னு இந்த ராஜாவுக்கு வேட்டையாடணும்னு தோணி இந்த வேட்டை நாய்களை அவிழ்த்து விடும். இந்த 4 நாய் இந்த முயலை துரத்திட்டு போகுது, பயங்கரமாக துரத்துது. இந்த நாய் துரத்த இந்த முயல் ஓடுது. இந்த கொஞ்சத்தில் இந்த முயலுக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோ இன்னைக்கு நம்ம அரண்மனையில் நம்மளை குருமா வைக்க போகிறாங்கடா, முடிஞ்சிருச்சு இன்னைக்கு,
இனிமேல் ஓடி பிரயோஜனம் கிடையாது, எப்படி சாவ போகிறோம், ஆனால் ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு சாவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணி சாத்திரம் ஓடிக்கிட்டே இருந்த முயல் அப்படியே சட்டன் பிரேக் போட்டு நின்ற மாதிரி நின்றுச்சான். நின்றுட்டு டப்புன்னு திரும்பிச்சான். திரும்பினா அந்த 4 நாய் வருது பாருங்க, 4 நாயை பார்த்து ஒரு ஒன்று முறைச்சி 2 காது டக்குன்னு தூக்கித்தான் பாருங்க. அவ்வளோதான், 4 நாய் ஒரே ஓட்டம் ஓடிச்சு. இந்த ராஜா பார்க்குறேன், என்னடா இது 4 நாய் இப்படி ஓடுது, இந்த முயல் அப்படி கம்பீரமாக அப்படி நின்றுட்டு. உடனே இந்த ராஜா யோசிச்சானா, இந்த முயல் நின்ற இடத்துல ஏதோ ஒரு தெய்வீக வல்லம் இருக்குடா அப்படின்னு நினச்சி என்ன பண்ணானா தெரியுமா, காட்டையே அழிச்சு வேற எங்கேயோ இருந்த தலைநகரத்தை அந்த காட்டு கொண்டு வந்தான். அந்த முயல் நின்ற இடத்துல கரெக்டாக தன்னுடைய சிங்காசனம் அமைகிற மாதிரி அந்த சிங்காசனத்தை சுற்றி பெரிய அரண்மனை ஒன்று கட்டினாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன்னா ஒரு பாழா போன ஒரு காடு ஏன் தலைநகரமாக மாறிச்சு தெரியுமா? ஏன்னா ஒரு முயல் யோசிச்சுது, நான் ஓடுறதை நிறுத்த போகிறேன். என்னதான் நடக்குது பார்ப்போம். நான் சொல்கிறேன், ஒரு பரிசுத்தாவின் ஒருத்தர் உள்ளே இருப்பார்னா நான் சொல்லுவேன், அவர் யார் தெரியுமா? அவர் பலனை தருகிறவர். நீங்கள் ஏதாவது சூழ்நிலை கண்டு பயந்து ஓடிட்டு இருக்கீங்களா? நான் சொல்லுவேன், உங்களுக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர். அவர் பலப்படுத்துவார். அந்த சீஷர்களை பலப்படுத்தின அதே தேவன் உங்களையும் பலப்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். 5வது, அறிவை அருளுகிற ஆவியானவர். ஓசியா 4:6 வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். என்ன தெரியுமா தராரு? அறிவை தருகிறார். இந்த அறிவை குறித்து பேசும்பொழுது நான் விசேஷமாக ஒரு அறிவை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அது என்ன தெரியுமா? வேத அறிவு. இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் இன்றைக்கு மறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் என்றால் அது வேத புஸ்தகம். இன்றைக்கு அநேக வேதனையான அனுபவம் என்னவென்றால், சண்டே பைபிளை திறந்து மூடுனா அடுத்த சண்டே தான் திறக்கும். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எத்தனையோ அறிவுகள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிலும் மேலான ஒரு அறிவை தருவது என்ன தெரியுமா? இந்த வேதம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த வேத அறிவு தேவை. இது யாருக்கு தெரியுமா இருந்துச்சு? இயேசுநாதருக்கு இருந்துச்சு. இயேசுவானவரை சத்துருவானவன் சோதிக்க வருகிறாங்க, சாத்தான் சோதிக்க வரான். அவன் எதை வச்சு தெரியுமா சோதிச்சா? நீங்கள் நிறைய பேர் நீங்கள் நம்ம ஏன் இதை நான் இவ்வளோ பேசுகிறேன்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் சத்துருவானவன் பாவத்தை வச்சு நம்மளை சோதிப்பான். ஆனால் இன்றைக்கு சபை ஒரு வித்தியாசமான சோதனையில் கடந்து போகுது. என்ன தெரியுமா? சத்ருவானன் பாவத்தை வச்சு சோதிக்கிறது இல்லை, தேவனுடைய வேதத்தை வச்சே சோதிக்கிறான். இன்றைக்கு அநேக சபைகள் விழுந்து போன சபைகளாய் மாறுகிறது. ஏன் காரணம் என்ன தெரியுமா? பிகாஸ் தே ஆர் பீயிங் டெம்ப்டட் பை த வெரி வேர்ட். இந்த சோதனை ஆரம்பித்தது யார் தெரியுமா? சாத்தானே ஆரம்பித்தான். யார்கிட்ட? இயேசுகிட்டே ஆரம்பித்தான். இயேசு உடன்பட்ட 3 சோதனைகளுக்கும் அவன் வச்சது என்னன்னா வசனம். மைட் பி சர்ப்ரைஸ்ட். அவன் இயேசுவை எதை வச்சு சோதிச்சான் தெரியுமா? வசனத்தை வச்சு. அவன் ஒரு வசனத்தை சொல்லுவான், வசனத்தை சொல்லிட்டு என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொன்னான். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை நல்லா கவனி. என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு சத்துரு சொன்னான். உடனே இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? அப்படியாப்பா, கல்லுகள்லாம் அப்பங்களாக மாறும் அப்படின்னு சொல்லி என்று எழுதியிருக்கா, சரி நானும் மாத்துறேன்னு சொல்லிட்டு உடனே வசனத்தை கேட்டு உடனே கல் அப்பமா மாற்றி சாப்பிடல. ஆண்டு என்ன தெரியுமா சொன்னார்? ஆண்டு ஒரு வசனத்தை சொல்லிட்டு ஆண்டு சொன்னார், என்றும் எழுதியிருக்கு. இதுக்கு தான் அறிவு தேவை. இன்னைக்கு அநேக கள்ள போதனைகள் வருது. காரணம் என்ன தெரியுமா? அவங்களும் வேதத்தை தான் பேசுறாங்க. அவங்க வசனம் சொல்லி என்று எழுதியிருக்கு, என்று எழுதியிருக்கு, என்று எழுதி. நீங்க உங்களுக்கு வேத அறிவு இல்லைன்னு வைங்களா, ஐயோ எங்க பாஸ்டருக்கே இல்லாத வெளிப்படுத்தல் இந்த யூடியூப் பாஸ்டருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்க, முடிஞ்சது கதை. அவன் என்று எழுதியிருக்கு சொல்றாங்களா? உங்களுக்கு தெரியணும், ஐயா என்று எழுதியிருக்குதான், ஆனா நீங்க போய் படிச்சு பாருங்க, என்றும் எழுதியிருக்கு. இந்த அறிவு எப்போ தெரியுமா வரும்? வேதத்தை வாசிங்க. எங்கள் அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. வாசிரா பைபிளை. 1500 பக்கம் இருக்குங்க. நான் ரொம்ப வேதனையோட பேசுகிறேன். இது விசுவாசிகளுக்கு பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறேன். இந்த புஸ்தகத்தில், வேத புஸ்தகத்தில் சராசரியாக 1500 புஸ்தகம் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் 5 பக்கங்களை வாசிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த வேதத்தை முடிச்சிடலாம். 5 pages. ஒரு 5 பக்கங்களை வாசி 25 நிமிஷம் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ரொம்ப தாழ்மை கேட்குறேன். உங்கள் வயது என்னன்னு எல்லாம் யோசிங்க. அடுத்தது, இந்த வேதத்தை எத்தனை முறை நான் வாசித்து முடிச்சிருக்கிறேன்? உங்கள் வயதிற்கு ஏற்ற அளவிற்கு நீங்கள் வேதத்தை வாசித்து முடிக்கலைன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு எனக்கு 25 நிமிடங்கள் இல்லை என்பதுதான் உண்மை. ஆண்டருக்கு தசமபாகம் கொடுக்குறோம்ல, நான் கேட்குறேன், 10% தசமபாகம் கொடுக்குறீங்க. வேதத்தை வாசிக்கிறதுக்கு நான் 10% கேட்கல, 1% கேட்குறேன். உங்களுக்கு தேவன் கொடுத்த 24 மணி நேரத்தில் அதில் 1% 25 நிமிஷம். அதை நம்ம கொடுக்காம நீங்கள் கரங்களை உயர்த்தி பாடுறதுனால பிரயோஜனம் கிடையாது, ஆவியில் குதிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு,
என்னோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கப்பா. தேவன் நம்மோட பேசுகிற ஒரே ஒரு வழி இதுதாங்க. திஸ் இஸ் த வே தட் காட் ஸ்பீக்ஸ் டு அஸ். கர்த்தருடைய வேதத்தை படித்தவனும் கர்த்தருடைய பாதத்தை பிடித்தவனும் தோற்றதே இல்லை. எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையில் அதை நான் பார்த்தேன். வேற எதுவுமே பண்ணலைங்க அவர். நத்திங். அவர் என்ன சாதிச்சார் நாங்கள் யோசிச்சு பார்த்தா, நான் சொல்கிறேன், நாங்களாம் வந்து நானும் சரி எங்கள் அண்ணனும் சரி நிறையா, அட்லீஸ்ட் நான் நிறையா வெளியிலலாம் போய் நிறைய கூட்டம்லாம் நடத்தியிருக்கிறேன். வெளிநாடுகள்லாம் நிறைய நாடு போயிருக்கிறேன். ஆனால் இந்த மனுஷன் ஒரே ஒரு 10x10 ரூமில் உட்காந்து நாங்கள்லாம் எதையுமே சாதிச்சு முடிச்சிட்டாருங்க. அவர் சொல்லுவார், ஒன்றுமே இல்லைடா, த வேர்ட். எங்கள் அப்பா அவர் மரிப்பது, நான் நிறைய பேசலாம், எங்கள் அப்பாவை பற்றி பேசிட்டே இருப்பேன். எனக்கு அதிகமாக பாதித்த ஒரு மனுஷன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் மரிப்பதற்கு முன்பதாக ஐ லவ் தீஸ். எங்கள் அப்பாட்ட நீங்கள் நிறைய செய்திகள் எங்கள் அப்பாவோட செய்திகள் கேட்டிருப்பீங்க. ஆனால் எனக்கு எங்கள் அப்பா பேசின பெஸ்ட் சர்மன் எப்போனா சாப்பிட்ற டைமில். இந்த சாப்பிட்ற டைமில் ஒரு 1 hour உட்காந்து நாங்கள் பேசுவோம். இந்த பிள்ளைகளாக உட்காந்து பேசுவோம். அப்போ அவர் பேசின வார்த்தைகளாம் அப்பா. அவர் மரிப்பதற்கு முன்பதாக ஒரு முறை கேட்டார், டேய், கர்த்தருடைய திட்டத்தை நம்ம செய்கிறதுக்கு அல்லது கர்த்தருடைய சித்தத்தை அறியறதுக்கு நமக்கு பெரிய தடை என்ன தெரியுமாடான்னு கேட்டார். கர்த்தருடைய சித்தத்தை அறியறதுக்கு பெரிய தடை நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டார். நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். அவர் சொன்னார், ஒரே வார்த்தை சொன்னார், என்ன தெரியுமா? எக்ஸ்பீரியன்ஸ்டானார், அனுபவம்னார். எனக்கு புரியல, என்னப்பா நீ என்றைக்கு நீ ரொம்ப அனுபவசாலி நினச்சிட்டியோ அன்றைக்கு இந்த வேதத்தை விட்டுறோடா. நீ என்றைக்கு உனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டியோ நீ ஆண்டோட சத்தத்தை கேட்க நிறுத்திடுவ. எனக்கு 50 வருஷம் ஊழியத்தில் இருந்த ஒரு மனுஷன், கிட்டத்தட்ட 400-500 முறை வேதத்தை படித்து முடித்த ஒரு மனுஷன் இந்த அனுபவத்தை தூக்கி போட்டு சொல்கிறாரு, இன்றைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசணும்டா. அவருக்கு தெரியாத வசனமா, அவருக்கு தெரியாத பிரசங்கமா, எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுவாருங்க. எத்தனை மணி நேரம்னா பேசுவார். அவர் சொல்கிறாரு, அந்த அனுபவம் எனக்கு வேண்டாம், இன்றைக்கு கர்த்தர் என் கூட பேசணும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அப்படி தான் நடத்தினார். ஒரு மாதத்துக்கு பேக்கெட்டை தூக்கி போடல மண்ணாவை, இந்த ஒரு மாதத்துக்கு வச்சுக்கோன்னு சொல்ல ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் வா என்கிட்ட, ஒவ்வொரு நாளும் புதிய மண். நான் சொல்கிறேன், நேற்றைய கிருபையை வச்சு இன்றைக்குடைய சண்டையை நம்ம போடவே முடியாதுங்க. சர்வாயுத வர்க்கம் இருக்குது பார்த்தீங்களா? ஹெல்மெட், மார்க்கவசம், ஷீல்டு, கேடகம், அப்புறம் பெல்ட், கச்சை, பாதரட்சை, அப்புறம் பட்டயம். நல்லா கவனிங்க, நான் இதெல்லாம் பேசணுன்னே வரல. 6 காரியங்கள் ஆண்டு சொன்னார். தலைச்சீரா, மார்க்கவசம், கேடகம், கச்சை, பாதரட்சை, பட்டயம். இந்த 6ல் 5 என்ன தெரியுமா? உங்களை காத்து கொள்றது. தலைச்சீரா உங்களை காப்பாற்றும், கேடகம் உங்களை காப்பாற்றும், மார்க்கவசம் உங்களை காப்பாற்றும், பெல்ட் உங்களை காப்பாற்றும், காலில் போட்டிருக்க பாதரட்சை உங்களை காப்பாற்றும். இதெல்லாம் என்னன்னா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட். ஆனால் நம்முடைய சர்வாயுத வர்க்கத்தில் ஒன்னே ஒன்று தான் அஃபென்ஸ். எதிரி அழிக்கிறதுக்கு ஒன்னே ஒன்று. அது என்ன தெரியுமா? பட்டயம். அது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. உங்களுக்கு விசுவாசம் இருக்கலாம், உங்களுக்கு சுவிசேஷம் தெரிஞ்சிருக்கலாம், எல்லா எக்யூப்மெண்ட்டும் நீங்கள் போட்டுருக்கலாம். ஆனால் அது சத்ருவை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் சத்ருவிட்டு உங்களை பாதுகாத்துக்கலாம். அப்பா சத்ரு எனக்கு ஒன்றும் செய்யலாம், ஆனால் என்னென்னா ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் சத்ருவை நீங்கள் நிர்மூலமாக்குவதற்கு தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒன்றே ஒன்று இந்த கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம்தான். இன்றைக்கி நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன், உங்கள் குடும்பத்தை சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த மறக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தை இன்றைக்கு எடுங்க, குடும்பமாக உட்காந்து வாசிங்க. நியாயாதிபதிகள் ஆரம்பிக்கும் போது வேதம் சொல்லுது, தேவனை அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று. நான் சொல்கிறேன், உங்கள் சந்ததிக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறீங்களோ, இங்கிலீஷ் கற்றுத்தரீங்களோ, ஃபிசிக்ஸ் கற்றுத்தரீங்களோ, கெமிஸ்ட்ரி, பயாலஜி கற்றுத்தரீங்களோ, அதெல்லாம் காட்டிலும் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வேதத்தை கற்றுதாங்க. இந்த வேதத்தில் தான் அங்கே இருக்குது எல்லாமே. இந்த ஆசீர்வாத வேதத்தில் இருக்குது. அது பலனை தருகிறது, அது அறிவை தருகிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த அறிவு இல்லாதனால, வேத அறிவு இல்லாதனால எந்த வசனத்தை எங்கே பயன்படுத்தினே தெரியாது. அறிவு இல்லாமல் சங்காரமாகிறார்கள். ஒரு வயசான அம்மா இருந்தாங்களாம். அந்த அம்மாவுக்கு 3 பசங்க. இந்த 3 பசங்களும் வெளிநாட்டில் இருந்தாங்க. வெளிநாட்டில் இருந்த 3 பசங்களும் ஒரு நாள் திட்டம் பண்ணாங்க, அம்மா பார்க்கறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெளிநாட்டிலேருந்து கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் கிளம்பி வரது ரெடி. வரதுக்கு முன்னாடி 3 பசங்களும் யோசிச்சாங்க, அம்மா ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பையன் என்ன பண்ணாலும் அங்கேருந்து ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்கு காசு காமிச்சு வீடு கட்டி முடிச்சிட்டான் அம்மாவுக்கு.
2வது பையன் அம்மாவுக்கு ஒரு சொகுசு கார், அது காசு அமிச்சு ஒரு சொகுசு கார் வாங்கிட்டான். 3வது பையன் யோசிச்சாடி என்னடா வாங்கணும், அண்ணன் வீடு வாங்கிட்டாரு, 2வது அண்ணன் கார் வாங்கிட்டாரு, நம்ம என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப யோசிச்சுட்டு கடைசியில் ஒரு ஃப்ளைட் எடுத்து நேராக இஸ்ரேல் தேசத்துக்கு போனோம். இஸ்ரேல் தேசத்துக்கு போய் பல லட்சங்கள் கொடுத்து ஒரு புறா ஒன்று வாங்க. என்ன இந்த புறாக்கு ஏன் இவ்வளோ விலை அப்படின்னா, இந்த புறா வேதத்தையே மனப்பாடம் பண்ண புறா. இவனுக்கு என்ன ஆசைன்னா, அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, கண்ணு தெரியாது, அதனால் இந்த புறா வந்து வேதத்தையே மனப்பாடம் பண்ண. அம்மா ஒன்றுமே சொல்லத்தர, மத்திய 2 அப்படின்னா அது மத்திய 2 ஃபுல்லாக சொல்லும், அதிகாரத்தை மாத்திரம் சொன்ன போதும் அப்படியே ஃபுல்லாக ஒப்பிச்சிடும் இந்த புறா. அந்த மாதிரி ஒரு புறா வாங்கி கொடுத்து 3 பேர் வந்தானுங்க. வந்துட்டு கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடி கிஃப்ட்லாம் கொடுத்து அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்பா இந்த கிஃப்ட்லாம் பார்த்து பயங்கர சந்தோஷம். அப்புறம் 3 பசங்களும் ஊருக்கு போயிட்டாங்க. திருப்பி 3 பேருக்கு நன்றி கடிதம் எழுதினாங்க. அம்மா முதல் பையனுக்கு எழுதினாங்க, மகனே அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கு, ஏன்டா 8 பெட்ரூம் இருக்குடா இந்த வீடு, நான் ஒரே ஆள் இந்த 8 பெட்ரூம் சுத்தம் பண்ணி ஒற்றடிச்சு பாதுகாக்கிறதுல போதும் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல உன் அன்புக்கு ரொம்ப நன்றி. 2வது பையனுக்கு எழுதினா, மகனே அம்மாவுக்கு ஒரு 80 லட்சம் கார் வாங்கி கொடுத்துருக்கு, ஏன்னா அம்மாவுக்கு கார் ஓட்ட தெரியாது, கண்ணே தெரியாது, எனக்கு போய் காரா, சரி இருந்தாலும் பரவாயில்ல உன் அன்புக்கு ரொம்ப நன்றி. 3வது பையனுக்கு எழுதினா, மகனே அம்மாவோட இருதயத்தை புரிஞ்சவன் நீதான்டா, அம்மாவுக்கு ஒரு புறா வாங்கி கொடுத்தியே, நேற்று அதை குழம்பு வச்ச சாப்பிட்டான் பாரு, என்ன டேஸ்டான புறா. நல்ல புறா தான், புறா வேத்த அறிஞ்ச புறா தான், ஆனால் பயன்படுத்துகிற அறிவு கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் வேதத்தை படிக்கிறதுக்கே அறிவு வேணுங்க. என்ன அறிவு தெரியுமா? பரிசுத்த ஆவியோட துணை வேணும். அது இல்லாட்டி கண்டதெல்லாம் நம்ம உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்போம், அறிவு இல்லாமல். இந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. அப்போ தான் அதுக்கு முன்னாடி இந்த நோக்கியான்னு ஒன்று இருந்துச்சு, 1100. அது 3வது மண்டலத்துக்கு கீழே போட்டால் கூட அது உடஞ்சாலும் திருப்பி ஓட்டி வச்சு அப்படியே ஒர்க் ஆகும். அதெல்லாம் போய் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, தொட்டாலே ஒர்க் ஆகும். இப்போ போய் நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் அது அப்போ வந்த புதுசில் என் சித்தவா பையன் அப்போ தான் அவன் தான் ஃபஸ்ட் என் குடும்பத்திலே வாங்கினான். ஐயோ அவன் பண்ணுற அலப்பறம் இருக்குது பாருங்களேன். அந்த ஃபோனை வாங்கிட்டு அப்போ 25,000 கொடுத்து வாங்கினான். வாங்கிட்டு ஃபோனை எங்கள் கையிலாம் கொடுக்க மாட்டான், அவரே தான் வந்து இது அப்படியே டச் பண்ணி காட்டுவார். நாங்களும் அப்படியே சூப்பராக. அவர் படுக்க போனாலும் அவருக்கு ஒரு தலைனி, ஃபோனுக்கு ஒரு தலைனி போட்டு பெட்ஷீட்லாம் பொத்தி படுக்க வைப்பார். அந்த மாதிரி பொத்தி வளர்த்தார் அந்த ஃபோனை. ஒரு நாள் என்ன ஆச்சு, எங்கள் வீட்டு வந்திருந்தபோது ஃபோனை எப்போவுமே கையிலே வச்சிருமா. ஒரு வாட்டி ஃபோன் எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே போனான் பாருங்களேன். அங்கே என்ன ஆச்சுன்னு தெரில, பக்கெட்டுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போட்டான் ஃபோனை போட்டு அடித்து பிடிச்சி எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு அப்படியே கத்துறான். அப்படியே நானும் சரி என்னடா. இப்போ நான் சொன்னேன், சரி இந்த ஹேர் ட்ரையர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சூடாக காற்று அதில் காட்டுறா, அந்த தண்ணிலாம் அப்படியே உறிஞ்சி எடுத்துரும், நான் அதுதான் பண்ணுவாங்க சரின்ட்டு அதையும் பண்ணிட்டு இருந்தான் பாருங்க. அந்த வழியாக எங்கள் அம்மா வந்தாங்க, சும்மா போயிருக்கலாம். எங்கள் அம்மா அவனை பார்த்து என்னடா பண்ணுற, இல்லை பெரியமா தண்ணியில் உறிஞ்சிச்சா தான் ஹேர் ட்ரையர் வச்சு சூடாக காற்று காமிச்சிட்டு. உடனே எங்கள் அம்மா அப்பயாச்சும் அமைதியாக இருக்கலாம். எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, டேய் அதுக்கேட்டா இவ்வளோ கஷ்டப்படுற, அந்த ஃபோனை தூக்கி ஒரு 2 நிமிஷம் மைக்ரோவேவில் வைக்கிறதானே சரியாயிருண்டானா. இதை சும்மா விளையாட்டு சொல்லிட்டு போனாங்க பாருங்க. இவன் இதை உண்மை நினச்சி 2 நிமிஷத்தில் 25,000 சங்காரம். மைக்ரோவேவ் நல்லது தான், ஆனால் எதை பயன்படுத்தணும் எதை உள்ள வைக்கணும்னு தெரியணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து வேதத்தை புரிந்து கொள்றதுக்கான அறிவு இல்லை. அது யார் தரானா? பரிசுத்த ஆவியானவர் தருவார். எங்கள் சர்ச்சில் ஒரு அம்மா இருக்காங்க. ஒரு அம்மா வந்து அவங்க வந்து சொன்னாங்க, ஒரு வாட்டி என்கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து 52 வயசு. அவங்க வந்து என்கிட்ட ஒரு நாள், பா நான் ஏன் திரும்ப இவ்வளோ இளமையாக இருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்ல நினச்சேன், ஆனால் சொல்ல. ஆண்டி சொல்லுங்கள் ஆண்டி, நான் ஒரு வசனத்தை விசுவாசிக்கிறப்போ அப்படின்னா. என்ன வசனத்தை, என்ன எப்படி நான் இளமையாக இருக்கிற காரணமே ஒரு வசனத்தை நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன்ப்பா அப்படின்னா. ஆண்டி சொல்லுங்கள் ஆண்டி, அந்த வசனத்தை நானும் விசுவாசிக்கிறேன். உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது சொல்லுங்கள். உடனே அவன் சொன்னான், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகுதுன்னு. ஆண்டிக்கு இந்த வசனம் எனக்கு தெரியும், பட் அது என்ன திரும்ப மட்டும் ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்கிறீங்க? அங்கே தான்ப்பா அந்த விசுவாசமே இருக்குது. என்ன புரியல, எனக்கு 52 வயசு ஆயிடுச்சுல, அப்படியே திரும்ப அப்படி, ஆனால் 52 அப்படியே 25 ஆயிடுச்சான். அப்படியே வயசு அப்படி திரும்பி, அதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் நான் சொன்னேன், இன்னும் 7 வருஷத்தில் உங்களுக்கு 59 ஆகும். அப்போ அப்படியே திரும்பிச்சுன்னா என்ன ஆகும்? சம்பந்தமே கிடையாது. இது நான் சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் வேதமாக இருந்தாலும் உங்களுக்கு யார் தேவை தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தருகிற அறிவு. இன்னைக்கு அந்த ஆவியானவர் தேவைங்க. நம்ம கடைசியாக, நேரம் இல்லை, கடைசியாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிற ஆவியானவர். முதல்ல சொன்னேன் ஞானத்தை தருகிற ஆவியானவர். 2வது என்ன சொன்னேன்? உணர்வை தருகிற ஆவியானவர். 3வது ஆலோசனை. 4வது பலன். 5வது அறிவு. கடைசி 6வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எனக்கு இது படிக்கும்பொழுது இந்த ஆவியானவர் யார் மேலே இருந்தார்னா,
பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேலே ஒரு ஆவியானவர் வந்தார். அவர் என்ன கொடுத்தாரான்னு தெரியுமா? ஞானத்தை கொடுத்தார், ஏற்றுக்கலாம். உணர்வை கொடுத்தார், அறிவை கொடுத்தார், பலனை கொடுத்தார், அதெல்லாம் ஏற்றுக்கலாம். ஆலோசனை கொடுத்தார். ஆனால் இயேசுக்கு பரிசு எதை கொடுத்தார்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்தார். நான் யோசிச்சு பார்த்தேன், இயேசுக்கு எதுக்குங்க இந்த ஆவியானவர்? ஏங்க அவர் என்ன பாவம் பண்ண போறாரு? அவர் பாவமே இல்லாமல் பிறந்தவர், அவர் தேவன், பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டி. அவருக்கு எதுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிற ஆவியானவர்? அப்போதான் விளங்கினேன், இயேசுக்கே அந்த ஆவியானவர் தேவை என்றால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகமாய் தேவை. இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், ஒரு ஆவியானவர் நமக்கு தேவை. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எதற்கு ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, இதுக்கு ஜெபிங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிற ஆவியானவர். நான் சொல்றேன், நம்ம பிள்ளைகளை முன்னாடி மாதிரி கிடையாதுங்க. நம்ம நிறையா பேர் சொல்லுவோம், நாங்கள்லாம் வாழ்ந்த வாழ்க்கை என்ன தெரியுமா, நாங்கள்லாம் அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோன்னு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மலாம் வளரும்போது ஒன்றுமே கிடையாதுங்க, எந்த சோதனையும் பெருசாக கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகள் கடந்து செல்கிற சோதனைகள்லாம் சாதாரணது கிடையாது. அவன் ஒவ்வொரு நாளும் அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான் அப்படின்றதே ஒரு பெரிய திருப்தி. நான் சொல்கிறேன், நம்ம பிள்ளைகள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க முடியாதுங்க. இன்றைக்கி சொல்கிறேன், நம்ம முன்னாடிலாம் எப்படின்னா வெளியில் போய் கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒருத்தன் கெட்டு போகிறதுக்கு வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருந்து கெட முடியும். இன்றைக்கு அவ்வளவு பாவங்களும் சோதனைகளும் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறாங்க. இங்கே இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, நான் சொல்லுவேன், நீ ஒன்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் பலத்தினால இது முடியாது. ப்ராப்ளி யூ ஆர் ஃபெயிலிங் இன் சர்டன் திங்ஸ் இன் யுவர் லைஃப். சில காரியங்களை விழுந்து 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 ஆனால் முடியலண்ணே, இதில் எவ்வளோ நாள் நான் எழுமணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ வாட்டி நான் விழுந்துக்கிட்டே இருக்கிறேன். நான் சொல்கிறேன், யோசேப்புக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அந்த ஆவியானவர் யார் தெரியுமா? அவங்க அப்பா இல்லை அவனை பார்க்கறதுக்கு, அவங்க அம்மா இல்லை அவன் சகோதரில் போட்டு கொடுக்கறதுக்கு. ஆனால் பாவம் வந்த பொழுது ஓடனா. ஏன் தெரியுமா? அந்த தேவனுக்கு முன்பதாக நான் பாவம் செய்ய மாட்டேன். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவாராக. எத்தனை பேர் ஜெபிக்கிற ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவியானவர் தேவை. இது இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஒரு எழுப்புதலை காணும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே இருக்கலாம் ஆண்டுடைய சமூகத்தில். எத்தனை பேர் விசுவாசிங்க, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது எனக்கு முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டார். ஆனால் இன்றைக்கு நான் கேட்குறேன், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்துறாரா? ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் உங்களை நடத்துறாரா? பாஸ்டர், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய குரலை கேட்டு எத்தனையோ ஆண்டு ஆச்சு பாஸ்டர், பரிசுத்த ஆவியானவர் நடத்தி எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சு, எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு பாஸ்டர், எத்தனையோ மாதங்கள் ஆயிடுச்சு. என்னை உணர்த்துகிற அந்த பரிசுத்த நான் உணர்ந்து எத்தனையோ நாள் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சியை தர விரும்புகிறார். இயேசுவை மரித்தோர் எழுப்பின அதே ஆவியானவர் உங்களை மீண்டும் நிரப்ப உண்மை உள்ளவராயிருக்கிறார். தாகம் உள்ளவன் மேல் ஆண்டவர் தண்ணீரை ஊற்ற விரும்புகிறார். வறண்ட நிலங்களில் தேவன் ஆறுகளை ஊற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆண்டவரே என் மேல் அந்த ஆவியானவரை பலமாய் நீங்க ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அமைதியாய் இருக்கிற ஒரு ஆவியானவர் அல்ல, என்னை அரவணைக்கிற ஒரு ஆவியானவர் மாத்திரமல்ல, என்னை ஆட்டி படைக்கிற ஒரு ஆவியானவர் வேணும், என்னை அசைக்கிற ஒரு ஆவியானவர் வேணும், என்னுடைய வழிகளில் எல்லாம் என்னை போதிக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். என்னை ஒரு முறை கூட நிரப்பும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நிரப்பும் அப்பா, என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை ஒரு முறை கூட நிரப்பும், என்னை ஒரு முறை கூட நிரப்பும் ஆண்டவரே, என்னை ஒரு முறை கூட நிரப்பும் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஒரு முறை கூட நிரப்பும். எல்லா வாய்களை திறந்து கேளுங்க, உங்களுக்காக கேளுங்க, உங்கள் குடும்பத்திற்காக கேளுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக கேளுங்க. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க, உடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் ஆண்டவர். இயேசுவை மரித்தோர் எழுப்பின அதே ஆவியானவர், எங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக. ஓ என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட மாவியை ஊற்றுமே, மாவியை ஊற்றுமே. கரங்களை உயர்த்தி அப்படியே ஜெபிமா கேளுங்க. என்
என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. கடைசியா ஒரு முறை, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்பும் ஆண்டவரே. என்னை இடத்துல கேட்கிற ஒவ்வொரு பெற்றுக் கொள்ளுகிறான். என் பாத்திரம் நிரம்பி, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட மாவியை ஊற்றுமே. சொல்லுங்க, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, கேளுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. எத்தனை பேர் உண்மை இந்த செய்தி எனக்கு புரிஞ்சது பாஸ்டர் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, எனக்கு அந்த ஆவியானவர் தேவை பாஸ்டர், நான் சபைக்கு வரேன், நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறேன், ஆனால் அந்த பரிசுத்தவன் நிறைவை நான் உணர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர். நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் கேட்டால், நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஒரு புது விதமான ஒரு அபிஷேகத்தினால் தேவன் உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஒரு ஞானத்தை தேவன் தர விரும்புகிறார். உணர்வை தேவன் தர விரும்புகிறார். ஆலோசனையினால் தேவன் நிரப்ப விரும்புகிறார். பலனை தேவன் தர விரும்புகிறார். அறிவை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசி, ஆண்டவரே வறண்டு போன என்னுடைய வாழ்க்கையில், வறண்டு போன என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் செழிப்பான நீரூற்றை நீ ஊற்றுகிறதற்காய் நன்றி. ஒரு ஜெபமா கேட்பீங்களா? ஓ வறண்ட நீலங்கள் வயல் வெளியாகட்டும் ஆவியானவரே. கேளுங்க, வறண்ட நிலங்கள், வறண்ட நீலங்கள் வயல் வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால், என்னை ஆனந்த கேளு நிரப்பிக் கொண்டிருக்கிறார் ஆவியானவரே. ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால், என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியான். கடைசியா ஒரு முறை எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியான், ஆவியே, அன்பின் ஆவியே, ஆவியானவரே, தூய ஆவியே, அன்பின் yes, துணையாளரே, எங்களை தேற்றுகிற தெய்வமே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏந்து வர வேண்டும், வர வேண்டும் வல்லவரே. கேளுங்க, இன்று வர வேண்டும், இன்று வர வேண்டும் வல்லவரே, இன்று வர வேண்டும், இன்று வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. அன்பின் ஆவியானவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால்
வறண்ட நிலங்கள், வறண்ட ஆவிக்குரிய வாழ்க்கைகள் செழிப்பான வாழ்க்கையாய் மாறட்டும். பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை, பரிசுத்தாவினால் போதிக்கப்படுகிற வாழ்க்கை, பரிசுத்தாவினால் உணர்த்தப்படுகிற வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய திட்டங்களையும் தெளிவாய் அறிந்து கொள்ள நீர் கிருபை தந்து வழி நடத்தும். ஆசீர்வதியும்.